بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال النبي صلى الله عليه وسلم لا يدخل الجنة قاطع رحم أو كما قال عليه الصلاة والسلام. وقال النبي صلى الله عليه وسلم صلة الرحم معلقة في العرش ومن وصلني وصله الله ومن قطعني قطعه الله أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் ஒருவனுக்கே உரித்தார். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலகத்தினால் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தரம் பற்றிய சகாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், ஆதாக்கள், வழிமார்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், நம் மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய வல்லா கருணை மழை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்திக்கவராக தோன்றுகிறேன். துவங்கும் முன்பாக புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தில் புனிதம் நிறைந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொன்னான உபதேசங்களை தெரிவிப்பதற்காக குழுமி இருக்கிற உங்களின் மீதும் இன்னும் வருகை கொடுத்திருக்கிற தாய்மார்களின் மீதும் அல்லாஹ் எல்லா விதமான நலவுகளையும் வரக்கத்துகளையும் அல்லாஹ் வளர்ச்சிடுவானாக என்ற நல்ல நேரத்தை பிரார்த்தித்துக் கொண்டு, இதே புனிதமான வேளையில் நம்மை விட்டு பிரிந்து சென்றுவிட்ட நமது முன்னோர்கள், மூதாதையர்களுடைய மன்னரைகளை இறைவன் சுவன பூஞ்சோரில் ஆக்கிடுவானாக என்று நல்ல நேரத்திலே மாற்றியில் தோன்றுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நான் எனது தலைப்பின் செய்திக்குள் வருவதற்கு முன்பாக இந்த வார சும்மாவில் கூட இந்த செய்தியை நான் எனது பணியிலே நான் பகிர்ந்து கொண்டேன். என்னவென்றால், நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி என்கிற ஒரு போட்டி நடைபெற்றது. அந்த போட்டியில் கலந்து கொண்ட ஒரு மனிதர், கலிமா சொன்ன ஒரு முஸ்லிம், பொது அறிவு சார்ந்த பல கேள்விகளை அந்த போட்டி நடத்துவர் கேட்கிறார். தொடர்ந்து பதில்களை, சரியான பதில்களையே சொல்லி ஆயிரத்தில் தொடங்கி பல லட்சத்தை எட்டுகிற அளவுக்கு வெற்றி தொகை பரிசு உயர்ந்து கொண்டே வருகிறது. ஒரு கட்டத்தில் அந்த போட்டி நடத்துவார், உங்கள் மதம் சார்ந்த ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன், இதற்கு நீங்கள் பதிலளிப்பது உங்களுக்கு மிக சுலபமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு ஒரு கேள்வியை தொடுக்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை யார்? இதற்கு நான் ஆசிரியர் அப்துல்லா, அப்துல் முத்தலீப், ஹாஷிம், அப்தே மனாப் என்று நான் ஆசிரியர் வச்சிருக்கேன். ஆசிரியர் வைத்து கேட்கப்படுகிற அந்த கேள்விக்கு கிட்டத்தட்ட ஏறத்தாழ உலகத்தில்
சரியான 200 கோடி என்று வெளியே முறையான கணக்கெடுப்பின்படி 200 கோடி என்று அடித்தாலும் கூட 3இல் 1 நபர்கள் உலகத்தில் இஸ்லாமியர்களாக வாழ்கிறார்கள். 750 கோடி மக்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் 250 கோடி மூமின்கள் முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். இந்த 250 கோடி மக்களுடைய உயிர் நாடி யாருதான் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உயிர் மாற்றமல்ல, உயிருக்கும் மேலாக மதிக்க தகுந்தவர்கள் என்பதில் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய தந்தை பெயர் என்ன என்று கேட்கப்படுகிறது. நான் ஆப்ஷனும் வைக்கப்படுகிறது. 250 கோடி முஸ்லிம்களுடைய உயிர்நாடியாக விளங்குகிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய தந்தை பெயரை பல அறிவில் சார்ந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை தந்த அந்த நபர் தவறான பதிலை கொடுத்து 1 கோடியை இழந்தது மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த 250 கோடி முஸ்லிம்களுடைய உயிர்நாடியாக விளங்குகிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய தந்தை பெயர் தெரியவில்லை என்கிற மிகப்பெரிய ஒரு செய்தியை தெருக்கோடியை வந்து நிறுத்திவிட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமாக உண்மை. ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் நபிகள் நாயகத்தினுடைய வரலாறை நாம் கூட கலிமா சொன்ன மூமின்கள் கூட முறையாக தெரிவிக்கவில்லை என்பதுதான் வேதனையும் வேதனை. அதனால்தான் இந்த மீனாது நாட்கள் எல்லாம் வைப்பதனுடைய உண்மையான நோக்கம் என்னங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வரலாறு நமக்கு மாத்திரம் தெரியக்கூடாது, எல்லா சமயத்தவர்களையும் அழைத்து வளர்க்கப்பட்டு யார் இந்த வகுப்புகளை என்பதை பறைசாற்ற வேண்டும், உலகத்திற்கு பகிரப்படுத்த வேண்டும். ஆனால் அது காலப்போக்கில் தேங்கி நினைத்து குருவி கூட்டுக்குள் உட்கார்ந்திருப்பதை போல் உட்கார்ந்து இன்றைக்கு நாம் மீராது விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பது வேதனையும் வேதனை. இதை கண்ணியமானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பாரம்பரியத்தை உலகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த மாதிரி பாரம்பரியத்தை யாரும் சொல்லித்தரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்ல கவனிக்கின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பாரம்பரியத்தை குறித்து அழகாக சொல்லுகிறாங்க. என் தந்தையின் பெயர் அப்துல்லா, அப்துல்லாவின் தந்தையின் பெயர் அப்துல் முத்தலீப், அப்துல் முத்தலீபுடைய தந்தை பெயர் பனு ஹாஷிம், அவரின் தந்தை பெயர் அப்தே மனாப், அவரின் தந்தை பெயர் குஸ்ரைம், அவரின் தந்தை பெயர் கிலால், அவரின் தந்தை பெயர் உர்ரா, அவரின் தந்தை பெயர் காப், அவரின் தந்தை பெயர் லுஹைம், அவரின் தந்தை பெயர் ரானிக், அவரின் தந்தை பெயர் சிஹர், அவரின் தந்தை பெயர் மாலிக், அவரின் தந்தை பெயர் நபர், அவரின் தந்தை பெயர் கினானா, அவரின் தந்தை பெயர் ஹுசைனா, அவரின் தந்தை பெயர் முரியா, அவரின் தந்தை பெயர் இலியாஸ், அவரின் தந்தை பெயர் உபர், அவரின் தந்தை பெயர் நிசாம், அவரின் தந்தை பெயர் மஹத், அவரின் தந்தை பெயர் அத்னான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறத்தாழ தனது பாட்டனார்கள் 20 பாட்டனார்களை உலகத்திற்கு அறிவித்து அதை பாடபுத்தகத்தில் பாடமாக வைக்கப்பட்டு மக்கள் மதத்தோடு ஓடி கொடுக்கப்பட்டு சொந்த பாரம்பரியத்தில் 4 பாரம்பரியங்களையாவது தெரிந்து வைத்திருக்கிறது என்று சொன்னேன். எங்க அத்தாவே அத்தாவுடைய அத்தாவே அவங்க அத்தாவே 4 தடவை பெண்கள் சொல்லணும். ஆனால் பலவாறு பிரச்சனைய பாரம்பரியத்தை அத்தான் ஆண்டவரைக்கு நாம் கொடுத்து இன்று மாத்திரமல்ல கியாமத் நாள் வரைக்கும் அல்ல அந்த வாய்ப்பை அந்த பாரம்பரியத்தை எல்லாம் பாதுகாத்து வைத்திருக்கிறார். தெளிவாக ஆதாரப்பூர்வத்தின் அடிப்படையில் 20 தலைமுறை நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலும் தலைமுறை உண்டு. ஆனால் அதில் சில குழப்பங்கள் ஏற்பட்டுவிட்ட காரணத்தினால் அதை முறைப்படுத்தப்பட்ட ஆதாரப்பூர்வமாக நமக்கு அறிவிக்கவில்லை. இது அவருடைய தோழர் இஸ்மாயில் நபியிடம் சென்று அங்கிருந்து இப்ராஹிம் நபியிடம் சென்று இப்படியே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் பாரம்பரியம் சென்றது.
எனவே நீங்களும் காரணங்களாவது நம்முடைய இளவர்களுக்கு நம்முடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு நாம் சமுதாயத்தினுடைய சமூக வரலாறை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதன் வழியாக முகமது சமுதாயத்தின் மீது காத்து கொண்டவர்களாக வாழ்க்கையில் அந்த சமூகம் வர வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இது போன்ற விழாவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது. அல்லாஹ் அந்த உயரிய நோக்கத்தை அல்லாஹ் கபூல் செய்திருவானாக. இங்கே குழுவில் இருக்கிற அனைத்து நபர்களையும் அல்லாஹ் ஆஷிக்கே ரசூலா நபியின் மீது நேசம் கொண்ட காரணங்களாக அல்லாஹ் கபூல் செய்திருவானாக. ஏனென்றால் அந்த நேசம்தான் நமக்கு மறுமையில் உதவும், மன்னரை உதவும். அந்த நேசம்தான் உண்மையான நேசம். சதவாய்க்கு சொல்லுகிற அவர்கள் சொன்னார்கள், அது மறுப்பு மகன் அகப்ப யாரை பிரியப்படுகிறானோ மனிதன் அவனோடுதான் மறுமையில் பிரவேசிப்பான் என்று வீரநாயகம் சதவாய்க்கு சொல்லுகிற நபியை நேசித்தால் நாம் நபியோடு பிரவேசிக்கலாம். இல்லை இல்லை, கண்டவரும் கடியவரும் இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் மக்களையான எண்ணங்களை கொண்டும் யார் யாரெல்லாம் தீய நடத்தை சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் நாம் பிரியம் கொண்டோம் என்றால் அவர்களோடு தான் நாம் பயணிக்க வேண்டிய ஒரு துர்பாக்கியங்களை ஏற்படுகிறது. நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய பிரியங்களும் நம்முடைய ஆசைகளும் நபியோடு பிரவேசிக்க வேண்டும் என்கிற நல்லதொரு துவாவை இந்த நல்ல நேரத்திலே நான் செய்து கொண்டு எனது விஷயத்திற்குள் வருகிறேன். கண்ணியமானவர்களே, எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த குடும்ப உறவு. நீ காலையில கூட பேச்சுவார்த்தையில கண்கொள் அது கூட மாநிலத்திற்கு பேசுகிற பொழுது ஒரு அழகாவது செய்திய ஆரம்பிச்சார். என்னன்னா, உலகத்தில் வந்த தலைவர்கள் எல்லாம் எதிரையோ கண்டுபிடிச்சான், தொலைபேசியை கண்டுபிடிச்சான், கண்டுபிடிச்சான், விமானத்தோடு கண்டுபிடிச்சான் என்று ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்புகளுக்கு பின்னால் ஒவ்வொரு தலைவர் அவர் போட்டுதற்குரியவராக விளங்குகிறார். யாரு கேட்டா, ஒரு மாற்றுவர அறிஞர் ஆய்வு செய்து சொன்ன செய்தி, உலகத்தில் உண்டான தலைவர்கள் எல்லாம் ஆய்வுக்கு சமதாரி கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னா சமதாரி கண்டுபிடிப்பது எது என்றால் மனிதனை கண்டுபிடித்தார். இந்த உலகத்தில் மிருகமாக வாழாமல் மனிதனாக வாழ்வதற்கு எங்களெல்லாம் தேவையோ, இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்வதற்கு என்னெல்லாம் பகிர்ந்தப்பட்ட கோட்பாடுகளும் கொள்கைகளும் நெறிமுறைகளும் தேவையோ அதையெல்லாம் சமுதாயம் சொல்லியிருக்கிறார். ஆனால் சமுதாயம் கண்டுபிடித்தது எது என்றால் உலகத்தில் மிருகமாய் வாழ்க்கக்கூடாது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளையும் மனிதத்திலே இருக்கு, மிருகத்திலே இருக்குங்க. அழகா சொல்லுவாங்க, எவன்ட காமம் அதிகரிக்கிறதோ அவன் யாருக்கு ஒப்பான் என்றால் நாம் பெயர் கூட சொல்ல மாட்டோம், நான்கு காலத்தில்தான் என்று சொல்லுவோம். அவருடைய குணம், அதனுடைய குணாதிசயம் அதிகரித்து விட்டதால் அவரின் காமம் அதிகரிக்கிறது என்று சொல்லுவார்கள். கோபம் தலைப்பிலே வருகிறது என்றால் அவருக்கு சொல்கிற வார்த்தை நாம் ரசாரி சொல்வார்கள், நாயின் குணம் அவரிடத்தில் நிகழ்ச்சி விட்டது என்று நாம் ரசாரி சொல்வார்கள். ஒரு மனிதனுக்குள் மனிதத்தன்மையில் இருக்கிறது, மிருகத்தன்மையில் இருக்கிறது. மிருகத்தன்மையை அடக்கிவிட்டு உலகத்தில் மனிதனாக வாழ்ந்து அந்த மனிதத்தன்மையை கூட கற்றுக் கொடுத்த அழகிய முறைகளில் ஒன்றுதான் குடும்ப உறவை பேசி வாழ வேண்டும். குடும்ப உறவு தேடி வாழ்ந்தால்தான் உண்மையான மனுஷன். மனித இலக்கணத்தில் மிக முக்கியமான ஒன்று குடும்பத்தின் மீது நேசம் வைக்க வேண்டும். அதனால்தான் சமுதாயம் இந்த குடும்ப உறவை குறித்து பேசாமல் இறங்கி எத்தனை இடத்துல இருக்கிறார். நான் இவர்களுடைய அசாத்தியமாக யார் உறவை துண்டித்து வாழ்கிறார்களோ அவன் சுவனத்திற்குள் நுழைய மாட்டான். என்ன உறவை துண்டித்து வாழ்வன் சுவனத்தில் நுழைய மாட்டான். அப்படி என்றால் சுவனத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் உலகத்தில் உறவுகளோடு ஐக்கியப்பட்டு வாழ வேண்டும் என்பதை மாநிலநாயகம் சொல்லலாம் நமக்கு கற்றுத் தருகிறார். இதை கண்ணியமானவர்களே,
உறவுகளை பேணி வாழ வேண்டும். இது ஒரு பூமியுடைய முகவரி மாத்திரமல்ல, சொர்க்கத்தில் பிரவேசிப்பதற்கு இதுவும் இல்ல இதுதான் அடிப்படை காரணம் என்பதை கூட சொல்லலாம் அறிந்து வருகிறார். ஒரு ஹதீஸ் தெளிவா சொல்லுவாங்க, உன்முகி ஜன்னத்துச்சி அவனாரி, உங்களுடைய தாய் உனக்கு சொர்க்கம் உனக்கு நரகம். சொல்லலாம் உன் தாய் உனக்கு சொர்க்கம் உனக்கு நரகம். என்னங்க, சொர்க்கமும் அவரிடத்தில் இருக்கிறது, நரகமும் அவரிடத்தில் இருக்கிறது. தாயை பேணி பாதுகாத்தால் சொர்க்கம், தாயை உதாசீனப்படுத்திவிட்டால் நரகம் என்று ஒன்றை வழியில் சொர்க்கத்திற்கு இலக்கணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். உன் தாயின் பொருத்தத்தில் சுமத்தையும் வைத்திருக்கிறேன், உன் தாயின் அதிருப்தியில் நரகத்தின் செய்தியில் நான் எச்சரிக்கையாக வைத்திருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்படியானால் இன்னைக்கு நிறைய சமூகத்துக்கு தேவை பாதத்தினுடைய பாடத்தை விட உணவுகளின் பாடம் நிறைய தேவைப்படுகிறது. யாரை பார்த்து நம்பிக்கைக்கு விரிவாக்கப்படுகிறது. அண்ணன் யாரு பேஸ்புக்ல எத்தனை பேர் நம்பருங்க? 1500. அத்தாவோட பேசியா பேசணும், அம்மாட்ட யாவது தேவைப்பட்டார், அக்கா பேசியா அவரே அண்ணன் நம்பி மத்தியத்தில் விரோதி அவன் முதல் தேவை. சமூகத்தில் இன்றைய நிலைப்பாடுகிறார். ஆனா விவாதத்துக்கு பஞ்சம் இல்லை, எல்லாம் சொல்லுங்க கண்ணீர் பக்கத்து கேட்குது. இந்த விவாதம் கோயில்தனமான விவாதம். இந்த விவாதம் கண்ணியமானவர்களை, இந்த உலகத்தில் மாறுகிறவர்கள் இஸ்லாம் என்பது ஏதோ ஒரு மதத்திற்குள் ஏதோ ஒரு அமைப்பை வைத்து இதன் வழியாக முன்னேற்றிருக்கிறது. இஸ்லாம் எல்லா வட்டத்தையும் நமக்கு குறிக்கிறது. விவாதத் என்கிற வட்டத்தை குறித்து சொல்லலாம் சொல்லலாம். இது போன்ற முஹாமராத் என்கிற வட்டத்தையும் நமக்கு சொல்லித் தருகிறது. உறவுகளை பேணி வாழ்வதின் வழியாகத்தான் இறைவனுடைய திருப்தியை நாம் அடைந்து கொள்ள முடியும். முக்கியமானவர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரிந்த நிகழ்வு. முதல்ல சொல்லலாம் வகையில் எத்தனை வயசு தெரியுங்க? 40 வயசு. எங்க வந்து வருதுங்க? சிரா வகையில் சொல்லலாம். அந்த வகையினுடைய பழு அந்த ஒரு விதமான நடிக்கம் ஏற்பட்டு காய்ச்சலோடு யார் எடுத்து வந்தார்கள்? அங்கே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்தார்கள். வந்து ஜமீலோனியா கதீஜா என்று போர்வையை போட்டு சொன்னார். இதெல்லாம் தெரிந்த வரலாறு. அதற்குள் நீண்ட நெருங்கிய விஷயமாக நான் சொல்லவில்லை. அதெல்லாம் பயக்காது. அல்லா எதுவும் தண்டனை கொடுத்தானோ, அல்லா எனக்கு தண்டிச்சானோ, அல்லா எனக்கு தண்டிச்சானோ, எனக்கு ஏதோ நடந்துச்சோ அப்படின்னு சொல்லலாம் பதட்டப்படும். அப்ப அன்னைக்கு கதீஜா நாயகி சொன்ன ஆறுதல் பாடத்தினுடைய முதல் செய்தியை இந்த சமூகம் கொஞ்சம் ஏறெடுத்து பார்க்க வேண்டும். அந்த கவனிக்கணுங்க. கல்லா வல்லாஹி மா யுஸீக அல்லாஹ் அலா, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அல்லாஹ் உங்களை ஒரு காலம் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான், இழிவுபடுத்த மாட்டான். ஏன் இழிவுபடுத்த மாட்டான் அப்படின்னா, நீங்க சகஜ சொல்றீங்க, நீங்க தொழுகையை குறித்து சொல்றீர்கள், தொடர்ந்து 5 விஷயங்களை சொல்கிறார்கள். முதல் விஷயம், நீங்கள் ரத்த சொந்தத்தை ஆதரித்து வாழ்கிறீர்கள், ரத்த சொந்தத்தை ஆதரித்து வாழ்கிறீர்கள். எனவே இப்படி வாழ்கிற ஒரு நபருக்கு இந்த உலகத்தில் சத்தியம் என்று சொல்கிறேன், அல்லாஹ் கேவலத்தை ஏற்படுத்த மாட்டான். இது நான் சொல்லவில்லை, சொன்ன வார்த்தை. உலகத்தில் உறவுகளோடு ஐக்கியப்பட்டு வாழ்வதற்காக இந்த உலகத்தின் கேவலத்தை, இந்த உலகத்தின் பயத்தை, பதட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டார். வார்த்தையினுடைய ஆழத்தை வரைக்கும் கல்லா வல்லாஹி மா யுஸீக அல்லாஹ் அலா, எக்காலமும் உங்களை அல்லாஹ்படுத்த மாட்டார். அல்லாஹ் மீது சத்தியமாக. ஏன்னா நீங்க செய்ய காரியத்தை என்ன காரணம்? சாதாரண காரணமாக இன்னக லதஸ்யூரா, நீங்க ரத்த சொந்தத்தை ஆதரித்து வாழ்கிறீர்கள், சேர்த்து வாழ்கிறீர்கள் என்று
பதட்டப்படுகிறவருக்கு நிதானத்தை கொடுத்து சமுதாயத்திற்கு ஒரு சுப செய்தி சொன்னார்கள் என்றால் நாம இன்னைக்கு வாழ்க்கை நிறைய பிரச்சனைகள் நினைக்கிறேன். பிரச்சனைகளுடைய மையப்பொழி பார்த்தீங்கன்னா சொந்த பந்தத்தோட சரியா இருக்கலாம், சொந்த பந்தத்தோட யதார்த்தமாக இல்லாதவர்களுடைய விளைவுதான் இன்றைக்கு குடும்பத்தில் ஆட்சி இருக்க அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடிப்படை என்று சொன்னாலும் கிடையாது. யார் இந்த உலகத்தில் விசாரம் அதிகம் வேணும் கேட்கிறாங்களோ விசாரம் நிறைய சொத்து வருது, பணம் வருது, காசு வருது, எனக்கு ஆயுள் நீட்டிக்கப்படுங்க, நிறைய வயசு வாழுங்க. அதான் அழக சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அது எப்படி பட்சமா ரத்த உறவை சேர்ந்து வாழ்ந்து அப்படி ரத்த உறவை சேர்ந்து வாழ்ந்தால் அவருக்கு என்ன கிடைக்கும்? ஆயுள் நீட்டமும் கிடைக்கும், ரிஸ்கினுடைய விசாரமும் கிடைக்கும். முதலாவது சொல்ற சுபசெய்திங்க, உலகத்தில் உறவுகளை ஒட்டி வாழ்வதற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற உலகத்தினுடைய 2 பரிசுங்க. ஒன்று என்னங்க, ரிஸ்கினுடைய விசாரத்தை எல்லாம் கிடைக்கிறார், அதே போன்று ஆயுளுடைய நீட்டிற்கு எல்லாம் கிடைக்கிறார். இதை கண்ணியமாக மதீனாக்கு வந்தாங்க அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. என்ன மதீனாக்கு வந்தாங்க சல்லல்லாஹு சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அப்சு ஸலாம் பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்புங்கள். வஅஃதிமுத் தஆம், பசித்தவர்களுக்கு உணவை. அடுத்து சொன்னார்கள் வஸிலூ அர்ஹாமக்கும், உங்களுடைய இரத்த சொந்தங்களை சேர்த்து வாழுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் பிரவேசிக்கிற பொழுது மதீனாவாசிகளுக்கு சொன்ன முதல் உபதேசத்தினுடைய முத்தான வார்த்தைகளை உறவுகளை சேர்த்து வாழுங்கள் என்கிற வார்த்தையும் அடக்கப்பட்டிருக்கிறது என்பதை அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் வாயிலாக அறிவிக்கிறார். இது உறவுகளுடைய அடிப்படை உறவுகள் என்னன்னு கேட்டால் அது எனக்கு அடிப்படை உறவு. நம்முடைய தாய், தந்தை, அண்ணன், தம்பி, தங்கச்சி. திருமணத்திற்கு பின்னால் இருக்க உறவுக்கு 2 உறவு. இப்ப அடிப்படை உறவுல மிக முக்கியமானது தாயும் தந்தை. இந்த கான்செப்டையும் கணவன் மனைவி இந்த கான்செப்டை மட்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த குறுகிய நேரத்தில் சில செய்திகளை நாம் பார்க்கிறோம். தாய் வல்ல அல்லாஹ் வகதா ரப்புக அன்னா தஅபுது இல்லா இய்யாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா. முதல் சொல்ற வார்த்தை அல்லாஹ் என்ன தௌஹீத் யாரை வணங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ற முதல் வார்த்தை பெற்றோருக்கு உபகாரியாக நடத்திப்பார். பெற்றோருக்கு உபகாரம் செய்யக்கூடியவனாக வாழ்க்கை. நீங்க என்னங்க பிள்ளைகளை பார்த்தா பெற்றோருக்கு சாவல் பார்க்கறது அவனா ஒன்றுக்கு அவனாங்க எல்லாம் வாங்கிட்டாங்க, ஒண்ணு திரும்பி தருது. இந்த யதார்த்த நிலைப்பாடு ஏதோ மறைத்து பேச வேண்டிய விஷயம் அல்ல. ஓப்பனாக இதுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் நடக்கிற நிகழ்வு வேறு யாரும் நிற்கிறாங்க என்பது மறு விஷயம். குடும்பத்தில் இருக்கிற தாயும் தந்தையும் பெற்றெடுத்த பிள்ளையை திட்டுகிறார். என்ன பிள்ளை எனக்கு ஒரு வாழ்க்கை என்று திட்டுகிற சபிக்கிற பெற்றோர்கள் நிறைய அழைக்கிறார். தெரியாதவர்களே, அப்படி இல்லாத உறவுகளுடைய வீழ்வல் பெற்ற பிள்ளைக்கும் தாய்க்கும் உண்டான உறவு, பெற்ற பிள்ளைக்கும் தந்தைக்கும் உண்டான உறவை மிகப்பெரிய வீழ்வல்களை காணப்பட்டிருக்கிறது. ஒத்துக்கொள்ள மனம் கஷ்டப்பட்டாலும் அந்த உண்மை அந்த வீட்டிற்கு மாற்றப்படியாக நிகழ்கிறது. நான் ஏற்கனவே பல நேரத்தில் சொல்லி நினைக்கிறேன். ஒரு வெளிநாட்டை சார்பாக ஆனால் ஒரு பூமி இந்தியா வெளிநாட்டு பகுதிக்கு அப்படியே கீழே படுத்து ஐயாயிரத்தி குடியிருந்தார். ஹஜ்ஜுக்கு பணம்தான் போறார். அதை கவனிக்கிறேங்க, ஹஜ்ஜுக்கு பணம்தான் போறார். போய் பொதுவாக விவாதத்தை செஞ்சா நமக்கு ஒரு மனசுக்குள்ள என்ன வருங்க, ஒரு திருப்தி வரும். ஒரு 10 ரூபாய் அனுமதிச்சாலும் திருப்தி வரும். நமக்கு ஒரு மனசு ஆனால் போனாங்க நல்ல விவாதத்தின் ஒரு திருப்தி வரும். இது இயற்கையாக இருக்கும். நம்ம பஜன் சொல்றது போனா நமக்கே தெரியும், ஒரு திருப்தி தெரியும். ஒரு பொண்ணில கடவாள் போனா ஒரு திருப்தி தெரியும். மனசுக்குள்ள ஏதோ பெரிய பானப்பட்டிருக்கு இறந்து ஒரு திருப்தி தெரியும். ஹஜ் செஞ்சால் அல்லாஹ் அறுவடை திருப்தியே வேற.
பல முறை ஒரு திருப்தி ஏற்படும். அப்ப மக்கள் இருக்கிற ஒரு பெரிய மாநிலத்தை போய் இது உண்மை சம்பவம் இஸ்லாமிய பத்திரிகையில வெளிவந்துச்சு. அவர் இந்த பேட்டியாலே வெளியாகிறார். அந்த நபர் கொடுத்திருந்தார், எல்லா பாட்டு இதை பார்த்து கொஞ்சமா படிப்பதை கட்டணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்திருந்தார். அப்ப அந்த மாநிலத்தை போய் நான் கூட ஹஜ்ஜுக்கு ஃபீலிங்கே இல்லை. ஏதோ பண்ண சிறப்பியாக இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு கேட்டான். நம்ம சொன்னாங்க மாநிலம் கேட்டாரு, யாருக்காவது ஹக்குதாரி யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறீர்களோ அந்த ஹக்குதாரிகளுக்கு ஏதாவது பரவல் சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஞாபகம் வச்சு, நான் இந்திய மொழியிலே என் தாய் தந்தைய விட்டு போட்டு நான் போனேன் அப்படின்னு மறந்துட்டேன். உடனே அவர் என்ன பண்றாரு, அவங்க போய் பொருத்தப்பட்டிருப்பாங்க. அப்பதான் அஜினுடைய அந்த சவாலை தான் கிடைக்கும். அவரே வந்தாரு, வந்தார் இந்தியா நோக்கி வர்றாரு. கிராமத்துல அந்த அம்மாவை அண்ணா வீட்டுக்கு போய் பேசுறாரு. வந்த இடத்துல அக்காவை பார்த்துட்டார். அம்மாவை தேடி விட்டு அம்மாட்ட போயிட்டார். கடற்கரைகள் பல சும்மா பயணங்கள்ல பல முயற்சிகள் போயாச்சு, வேலை பார்க்கறது. அம்மா போயாச்சு. போனா இவர் கூப்பிடுறாரு, அம்மா நான் பார்க்க முடியும், பார்வை இழந்து பார்வை இல்லை, கண்டு தெரியாம கஷ்டப்பட்டு பார்த்தாரு. இவருக்கு மனதெல்லாம் பிரணம் போய் தாயை அரவணைச்சு கட்டி பிடிச்சு மான கட்டு, அம்மா நான் செஞ்சிட்ட பாவம் செஞ்சிட்டேன், நான் பாவம் செஞ்சேன், உங்களுடைய காலணிகள் சொர்க்கம் இருக்கிறது என்ற செய்தியை நான் வளர்ந்து அச்சிலே சென்று நான் தேவை கிடைக்கிறேன், நல்லா கொடுக்கிறேன். அம்மா உங்களுடைய இந்த அரவணைப்பு தான் எனக்கு எல்லா இந்த அரவணைக்கிறார், அழுகிறார் அழுகிறார், பேசி செஞ்சிருக்கிறார். அழுதுவிட்டு அவர் சொன்ன வார்த்தை அவருக்கு பேசிய கொடுத்தார். என்ன சொன்னார்னா, நான் பல முறை நம்பிக்கைக்கு கிடைக்காத ஒரு வாக்கியத்தை இந்த மனத்திற்கு என் தாயோடு அரவணைத்து என் தாயின் கண்ணில் நான் என் கண்ணியை எல்லா மன திருப்தியும் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று பகிரங்கமாக யாரெல்லாம் தாயை உடலை கைவிட்டு வாழ்கிறாரோ அவருக்கெல்லாம் என் வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கட்டும் என்று பகிரங்க வெற்றி கிடைத்தார் என்றால் கொஞ்சம் யோசிக்கிறது. கண்ணியமானவர்கள் சில பேர் தாய் போட்டாங்க தெரியாது. போனதுக்கப்புறம் இப்ப சில பேர் பார்க்கையாளர் கூட எங்க அம்மாவுக்கு அறுவடைக்கு கடை இருக்கும்போது என்ன பண்ணிட்டார், வாங்கி கொடுக்க செய்ய மாட்டாங்க. அந்த தாய் இருக்கிற போது என்ன வேண்டும் தவறிவிட்டு தாயை இழந்தவர்கள் பின்னால் தாயுடைய அமைப்புதான் என்று உடம்புகள் அவர்களும் இருக்கிறார். எனக்கு கண்ணியமாக மார்க்கம் உறவு சொல்றது நான் அடிக்கடி இங்கே கூட சொல்லியிருக்கேன். அல்லாஹ் அந்த குரான்ல நான் ஓடியாக இருக்கிறார். அந்த தொடர்புடைய ஒரு செய்தி சொல்லிக்கிறோம். உங்கள் தாய்கள் இருவரையோ அல்லது ஒருவரையோ வயது முதிர்ந்த நிலையில் நீங்கள் பெற்றுக்கொண்டார். ஸ்ரீ என்ற வார்த்தையால் கூட என்ன வேண்டாம் சொல்ல வேண்டாம். ஸ்ரீங்கிற வார்த்தை என்ன, ஒரு முஸ்லிமா வேலை செஞ்சிருக்காரு, பின்னாடி போய் தவறுதை இதே தகவல் என்ன சொல்வார், அவர் அறியலை ஸ்ரீ அமைப்பார் அமைப்பார். இந்த வார்த்தையை கூட இது கூட ஒரு அதாவது ஒரு அவமதிப்பு செய்கிற வார்த்தை. இந்த வார்த்தை கூட யாருக்கு சொல்லிக்காதீங்க, உங்க பெற்றோரை பார்த்து சொல்ல வேண்டாம் என்று குரானுடைய நேரடி கற்பனை சொல்லிக்காரு. ஆனா இதுக்கு வியாக்கியானம் என்ற முபஸ்ஸிரின் தஃசீர் கலை தஃசீருக்குத்தான் தந்தை என்று அழைக்கப்படுகிற யார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த ஆயத்தை விளக்குகிறார். என்ன விளக்குகிறார்? விளக்கத்தை கேட்டு கொஞ்சம் அதிர்ந்து போய்விடும். என்ன மித்த தாயை பார்த்து மித்த தந்தையை பார்த்து அப்படின்னு சொல்றாரு. சீனா என்ன நம்மை அறியாமல் ஏதாவது ஒரு சுற்றுலா செய்யும் போது அப்படின்னு அந்த வார்த்தை கூட சொல்லிட்டார். இந்த வார்த்தை சொல்ல வேண்டாம் என்பது குரானுடைய பழக்கம். ஆனா இது வியாக்கியானம் எழுதவங்க யாரு யாருங்க இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாரு, அம்மாவே அப்பான்னு பார்த்து ஜீன் சொல்லுவான் ஜீன் சொல்லுவான். அப்படி சொல்றதே மகனா, அப்படி சொல்றதே அவன் மகன் சொல்லுவான். அப்ப
அப்படியா? அதல்ல. இந்த ஆயத்தினோட உட்கருத்து எதை சொல்லுகிறது என்றால் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இந்த ஆயத்தினோட உட்கருத்து எதை சொல்லுகிறது என்றால் வயது முடிந்தவர்கள் தாயும் தந்தையும் இருந்த இடத்திலேயே அசுத்தத்தை சொல்வார். அந்த அசுத்தத்தை பார்த்து கூட நிச்சயம் சொல்றார். இதுதான் உண்மையான கருத்து என்று தப்பீர்களுடைய ரயில் சொல்லும் பக்தரி என்று அழைக்கப்படுகிற இன்னொருக்காக சொல்லுவார்கள். இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகிறவர்கள் பெற்ற தாயை பண்களை பார்த்து கீழே சொல்ல ஒரு மகனுக்கு மனது வராது. அப்படி வருகிற நாம் உண்மையான மகனிடமிருந்து அப்படிப்பட்ட வார்த்தை ஒரு மகனிடமிருந்து வராது. எனவே வயது முதிர்ந்த நிலையில் ஒரு தாயும் தந்தையும் இருந்த இடத்தில் அசுத்தம் செய்துவிட்டால் அந்த அசுத்தத்தை பார்த்து கூட சீ என்று சொல்லிவிடார்கள். அதுதான் இந்த ஆயத்தினுடைய உக்கிரத்தை என்று சொல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் யோசித்து பார்க்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை எந்த நிலையில வளர்ந்திருக்கிறார்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். உண்மையில் அடிக்கடி நான் கூட பல நேரத்தில் சொல்லியிருக்கிறேன். ஒரு தாய் அழைப்பு கொடுக்குது, அவனை அழைப்பு கொடுத்த என்னங்க வீட்டுக்கு தொழுது இருந்தா தொழுகி விட்டு போட்டு போய் பதில் சொல்லு. மார்க்கத்தினுடைய சட்டங்க ஒரு தாயும் தந்தையும் என்ன பண்றாங்க? அழைப்பு கொடுத்தாங்க. அவனே இவனா எட்டு வரா தொழுதுருக்கான். மறந்து தொழுதுட்டு இருந்தான். வேகமா தொழுது சீக்கிரம் முடிச்சாமா அக்கா கூப்பிடுங்களா போகணும். நபில் தொழுதுக்காரா நபில் தொழுகையை முடிச்சுட்டு மார்க்கம் நமக்கு கடவுளே கிடைக்கல. அழகான முறையில் பெற்ற தாயோட வார்த்தை சொன்னதற்கு உணர்வு பதில் சொன்னது மாதிரி நான் இன்றைக்கு நம்முடைய இளவரசனுடைய நினைவாக அம்மா கருது இன்னும் மாற்றான காலத்தை வச்சுட்டு இன்னைக்கெல்லாம் பார்த்து கேட்டுருக்காங்க. யோசித்து பாருங்க. உலகினுடைய மகோதரத்தை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரிதான் அம்மாக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிள் இருக்குதோ அதே ரெஸ்பான்சிபிள் ஆயத்த கேட்கல வந்துச்சு. தந்தையினுடைய குழந்தைக்கான ஒரு மகன் உயர்த்தக்கூடாது. அவ்வளோ உயர்த்தக்கூடாது. தந்தை உட்கார்ந்து மகன் நிற்கணும். இது ஒரு ஆட்சியாகும். அந்த உட்கார்ந்து மகன் உட்காரக்கூடாது. தந்தைக்கு நேராக நின்று பேசக்கூடாது. இதுவெல்லாம் மார்க்கத்தினுடைய ஒழுங்குமுறைகளை நமக்கு சொல்லி சென்ற ஆட்சியமாக. ஆனா இன்னைக்கு என்னங்க தந்தைக்கு யாரா ஆலோசனை கேட்கறாங்க. மகன் தந்தைக்கு ஆலோசனை கேட்கறாங்க. இல்ல ஆலோசனை கேட்கறாங்க. நண்பன் ஆலோசனை செய்யலாமா இது செய்யலாமா இப்படி இருக்கலாமா இப்படி இருக்கலாம். தந்தைய ஆலோசனை பெற்றிருக்கிறார். ஒரு மகன் காரியத்தை செய்ய வேண்டும் என்பதும் மார்க்கத்தினுடைய நிபந்தனைகள் அதுவும் நல்ல உறுப்பினராக செய்வோம். அனாவரமா இலங்கையை மீறி நம்ம பார்க்க ஏற்படுது. இதற்கு இந்த காரணம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நிறைய வேறென்றால் ஒரு 10 மாநிலங்களுடைய பின்னணியிலே அதை கொஞ்சம் நாம் ரிசல்ட் ஆய்வு பார்க்கிறது. அந்த கூட்டு நமக்கு முன்னால் இருக்கிறது. யார் தந்தையை கோரிக்கைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இரவையில் அவர்களுடைய ஆய்வு குறைக்கப்பட்டுள்ளது. நபிகள் கூட்டுக்கு ஒரு கூட்டு தாய் தந்தை என்பது அடிப்படை வரும். இந்த உறவுகளை இந்த மீனாட்சிகளாக புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று சகோதரர்கள் அண்ணன் தங்கை அக்கா தங்கை அதே போன்று மாமி குப்பி என்று சகல உறவுகளையும் பேணி வாழ வேண்டும் என்பது இந்த நல்லொரு நேரத்தில் வசதிக்காக சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடிவு கொண்டிருக்கிறேன். உறவுகளில் அடிப்படை உறவுகளாக இந்த உறவுக்கு பின்னால் கணவன் மனைவி என்கிற இந்த உறவு. இந்த உறவுக்கு அல்லாஹ் இருப்பார். எப்படியாவது ஆயிருந்தவரை அழைத்து சொல்லுகிறான். என்னங்க போட்டோம் இப்படியே போட்டோம் அப்படின்னு எங்கேயாவது சிக்கலெல்லாம் மாற்றினா கட்டிய மனைவியிடத்தில் சரியான முறையில் ஆண் தரப்பிலிருந்து பெண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உரிமைகளை செய்யாதவர், பெண் தரப்பிலிருந்து ஆண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் உரிமைகளையும் சரியாக செய்யாது. நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு எதிர் கேட்டால் திருமணமாகி சில நாட்களிலேயே சில மாதங்களிலேயே சில வருடங்களிலேயே குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நிறைய பெண் பிள்ளைகள் இவரோடு வாழ்ந்தது போதும் எங்களுக்கு குணாசக்தி என்று எங்கே கோர்ட்டு வாழ வேண்டும், காவல் நிலையத்தினுடைய பணியத்திகளிலும் ஏறி
இருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? சலதாரிசனம் சொல்லிக் கொடுத்த அந்த அழகிய உபதேசத்தை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றிருக்காதனுடைய விளைவுதான் கண்ணியமானவர்களே. கைருக்கும் அருகி உங்களை சிறந்தவர் யார் என்றார், உங்களை சிறந்தவர் யார் என்றார், உங்களின் குடும்பத்தில் யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களின் சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகிய பத்திரிகை. உங்களின் சிறந்தவர் யார் என்றால் உங்களுடைய குடும்பத்தில் சிறந்தவர் தான் உங்களின் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகிய பத்திரிகை நமக்கு தந்திருக்கிறார். எனவே திருமணம் முடித்ததற்கு பின்னால் இப்படி வாழ வேண்டும். அழகிய ஒரு குடும்பம் 11 மனைவி திருமணம் வச்சாங்க. இது எதுக்காக? ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஒப்பந்தத்திற்கும் 11 மனைவியை முடிச்சோம். 11 மனைவியிடத்தில் நல்ல பேர் வாங்கியிருக்கிறேன். நான் குடும்பத்தில் சிறந்தவர். நான் குடும்பத்தில் எந்தெந்த துறைகளில் அவர் நடந்து கொண்டு இந்த உலகத்திற்கு பாதுகாப்பதற்காக 11 மனைவிகளை திருமணம் முடித்து 11 மனைவிகளிடம் நல்லதொரு பத்திரிகை நல்லதொரு சன்மானத்தை வாங்கி இந்த உலகத்திற்கு அறிவிக்கிறார்கள். கையுக்கும் என்னுடைய குடும்பத்தால் நான் சிறந்தவர்கள், இந்த உலகத்தில் குடும்பத்தில் சிறந்தவர் நான் தான் என்று உலகத்தில் சொன்ன தலைவர்கள் முதன்மையான தலைவரும் நபிகள் நாயகம் தான், கடைசியான தலைவரும் நபிகள் நாயகம் தான். இது எந்த தலைவரும் என்ன சொல்ல முடியாது. குடும்பத்தில் நான் சிறந்தவன் சொல்றதுக்கு யோகிகள் இருக்காமல் நல்லதான் மாற்றம் தான். குடும்பத்தில் 11 மனைவி கட்டி 11 மனைவிடத்திலும் சிறந்த ஒரு சத்தியத்தை எடுத்தேன் என்று இந்த உலகத்திற்கு பறைசாற்றுகிறார். இது புண்ணியமாக வாழுகிற காலத்தில் எப்படி அடிப்படை உறவுகள் எப்படி அவசியமோ அதுபோன்று திருமணத்திற்கு பின்னால் மனைவியிடத்தில் நல்ல கவனிகள் என்னன்னு கேட்டார். நம்ம மனைவிக்கு மனைவி சொல்லுது ஒரு கவலை ஒரு எடுத்து மனைவி ஆய்வு ஊட்டி விடுறோம். இதை நல்லதாக விவாதம் செய்கிறார். வணக்கம் என்கிறார்கள். வணக்கம் என்கிறார்கள். மனைவி சம்பாதிக்க வளர்ந்து போயிட்டு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கடையில் இருந்து சாயந்தரம் ஒரு 200 வாங்கிட்டு வீட்டுக்கு வரும். இதை சரதாரசன் சொல்லுகிறார்கள். இப்படி செய்வது அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதற்கு என்ன கூட கிடைக்குமோ அது மாதிரி குடும்பத்தின் தேவையை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு மனிதன் வீட்டிலிருந்து வெளியே சென்றார். அவனும் அல்லாஹ்வுடைய பாதையில் பயணித்தவனை போன்று என்று குடும்பத்தினுடைய உறவுகளுக்கு என்னவெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து பேசப்பட வேண்டுமோ அப்படி முக்கியத்துவத்தில் நபிகள் சொல்லலாம் பேசினார். குடும்பத்துக்காக செலவழிக்கின்றன. குடும்பத்துக்காக மனைவியோடு பேசுவதில் வாழ, மனைவியை பார்ப்பதில் வாழ, மனைவியோடு நேரம் பெற்றுவதில் வாழ, மனைவியோடு விளையாடுவதில் வாழ என்று இவ்வாறத்தினுடைய பட்டியலை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு குடும்பத்தோடு எவ்வளவுதான் நேரம் செலவழிக்கிறோமோ அத்தனை நேரம் இவ்வாறத்திலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு உண்மையிலேயே அடிக்கடி திருமண நிகழ்ச்சி சொன்ன ஞாபகம். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு எவ்வளவு சொல்லுவாங்க. யாரும் சொல்லுவாங்க தொழுகை என்ன உள்ள தொழுகையே ஒரு சிறந்த தொழுகை காய்ச்சலினுடைய தொழுகை. அந்த தொழுகைக்கு எதிர்க்க போவதற்கு மனைவி மாற்ற அனுமதி கேட்பாங்க. ஆயிஷா அனுமதி கேட்பாங்க. ஆயிஷாவே நான் தொழுதுமா நான் தொழுது விடுமா நான் தொழுது விடுமா ஏன் அனுமதி கேட்கிறார்கள் என்றார் இந்த நேரம் உனக்காக செலவழித்த நேரம், இது உங்களுடைய உறுதியின் நேரம். இந்த முழுமையை நான் விட்டுவிட்டு நான் நல்லா போட வேண்டும். நான் தொழுதுன்னு ஆசை, நான் தொழுதுக்கலாமான்னு கேட்பேன். ஆமா அன்னை ஆயிஷா ரொம்ப சாதுரியமான பேசு. யார சொல்லத்தா எனக்கு உங்களோடு இருக்க வேண்டும் என்று எனது ஆசை. எனக்கு உங்களோடு இருக்க வேண்டும் என்று எனது ஆசை. ஆனால் என் நேசர் என் நேசருக்கு அல்லாஹ்வோடு இருக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசை. எனவே என் ஆசையை நான் கொஞ்சம் ஒதுக்கி வைத்திருக்கிறேன். என் நேசரின் ஆசைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா சொல்லி அதோட சேர்த்து எனக்கு ஆசை கூட இருக்கிறதா, ஆனால் என்னுடைய நேசருக்கு ஆசை அல்லாஹ்வோடு இருப்பது ஆனால் சொல்லுங்க. நேரத்தில் அல்லாஹ்வை யோசிக்கணும். இரவில் தொழுவதற்கு கூட
அனுமதி கேட்க சொல்றார்கள் என்று வரலாறு பாடமாக நமக்கு வேறு விதமான விஷயங்களை நமக்கு சொல்லித் தருவதிலே கண்ணியமானது. இன்றைய இந்த மீலாது விழாவினுடைய தலைப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்த குடும்ப உறவு. பொதுவாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிவு கொண்டு வருகிறேன். நல்லா ஒரு தெரிஞ்சுக்கிறேன். இந்த உலகத்தில் வாழ்கிறோம் எந்த அளவுக்கு நாளுக்கு நாள் நீங்க 10 பேரோட சேர்ந்து இருக்கேன், நாளைக்கு 11ஆவது சேர்ந்துவாங்க. இதை சொல்லு. நேற்று வரை 3 பேரோட சேர்ந்துவாங்க, இன்னைக்கு 18 ஆச்சு, நாளைக்கு 10 ஆச்சு, அடுத்த நாள் 5 ஆச்சு, அடுத்த நாள் 3 ஆச்சு, அடுத்த நாள் 2 ஆச்சு, அடுத்த நாள் 1 ஆச்சு, அடுத்த நாள் 0 ஆச்சு. இப்படி சிந்தித்து வாழ்வதை விரும்பாங்க, சேர்ந்து வாழ்வதை விரும்புங்க. சக மனிதர்களும் சேர்ந்து வாழ வேண்டும். குறிப்பாக ரத்த சொந்தங்களோட குடும்ப உறவுகளோடு எவ்வளவு சேர்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டு இந்த உலகத்தில் செய்த மிகப்பெரிய காரியம் பிரிந்த ஆண்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒற்றுமையுடைய வாழ்க்கையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பல வருடங்களாக கோத்திர சண்டை, குல சண்டை என்று தங்களுக்கு தாங்கள் விரோதத்தோடு வாழ்ந்த மக்களிடத்திலே அன்பையும் பாசத்தையும் காட்டி இரு கோத்திரத்திற்கு மத்தியில் இருந்த பிரச்சனையை நீக்கி அவர்களுக்கு மத்தியிலே நட்புணர்வை ஏற்படுத்தினார்கள். இதுதான் வரலாறு நமக்கு சொல்லித் தருகிற பாடம். இதை வாழ்கிற காலத்தில் உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அன்பளிப்பு கொடுக்க முடிந்தால் அன்பளிப்பு கொடுங்கள். அவர்களுக்கு ஆதரவு சொல்ல முடியுமானால் ஆதரவு சொல்லுங்கள். நேரே சென்று எங்களுக்காக உதவிகளாக செய்து உறவுகளை வளர்த்துக் கொள்ள முடியுமோ அப்படி உறவுகளை வளர்த்துக் கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை இம்மையிலும் மதுரையிலும் வெற்றி கொண்டாட வாழ்க்கையாக அமையும். அப்படிப்பட்டது உயர்ந்த அந்த கௌசிக்கு சொந்தக்காரர்களாக நாம் அனைவரையும் ஆட்சியர்கள் வாழ்க்கை